நம்ம இலக்கியா இருந்துகிட்டு இந்த பிரச்சனைய வந்து இப்ப சால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த இளநீ கடைக்காரரு எங்க இருக்காரு? என்ன ஏது? அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாரி தான் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக தான் பண்ணேன். என்ன வந்து மாட்டி விட்டுறாதீங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த இளநீ கடைக்காரர பார்க்கறதுக்கு நேரா கோவிலுக்கு வந்து போனாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இலக்கியாவுக்கு அந்த இளநீ கடைக்காரரு இங்க இல்ல. அவரு வந்து ஒரு 2, 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும், அதே மாரி வந்து இப்ப தான் போலீஸ் வந்து அவங்கள வந்து விசாரிச்சுட்டு போனாங்க அவங்கள பத்தி. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கப்புறமா இலக்கியா பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் இந்த அஞ்சலி இருந்துட்டு இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியா கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்காக, அதாவது என்ன இலக்கியா, அந்த இளநீ கடைக்காரர் வந்து பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தியா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது ஆரம்பத்தில இந்த அஞ்சலி வந்து நம்ம இலக்கியாவ மேய்க்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப வந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு, அஞ்சலிய ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. "என்ன அஞ்சலி உன் வயித்துல குழந்தையே இல்ல. உன்னோட குழந்தைய அழிக்கிறதுக்கு பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க இல்லையா? நீ வந்து போலீஸ் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும். உன் குழந்தைய வந்து நான் கலைச்சேன் அப்படின்றதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு? அது மட்டும் இல்லாம இங்க வந்து உன் வயித்துல முதல்ல குழந்தை இருந்தா தானே வந்து அத கலைக்கிறதுக்கு. அதையே என்னால நிரூபிக்க முடியும். போலீஸ் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும். அவங்கள வச்சே வந்து எப்படி இத சாதிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்ளோ நாள் வந்து நான் வந்து நெனச்சுட்டு இருந்தேன். உன்னை எப்படி கூட்டிட்டு போயி ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்த நீயே ஏற்பாடு பண்ணி குடுக்க போற. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள இந்த அஞ்சலி கிட்ட சொல்லும்போது, அஞ்சலி இப்போ பயங்கர அதிர்ச்சியோட வந்து இருந்துட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிய அந்த இடத்துல பார்த்தோனே பயங்கரமா நந்துச்சு. ஏன்னா, அந்த பூக்கார அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த அஞ்சலி இருந்துட்டு அப்படியே வந்து ஏதோ மிகப்பெரிய விஷயத்த சாதிச்சுட்டதாகவும், ஒளிஞ்சு நின்னு வந்து நம்ம இலக்கியா வந்தத பார்த்தா. அவ்வளோதான். அதுக்கே வந்து இவ்ளோ ஆர்ப்பாட்டம். ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு அப்படியே கை தட்டியெல்லாம் வந்து நம்ம இலக்கியாவ கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியாவும் வந்து ஆரம்பத்தில ரொம்ப பயந்த மாரி வந்து நின்னுட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த அஞ்சலிய போடுற போல்ல வந்து அஞ்சலி திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறா. "என்ன அஞ்சலி உனக்கு வந்து குளிர் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறேன். இதுக்கப்புறமும் வந்து நான் சும்மா இருக்க போறது கிடையாது. ஏற்கனவே வந்து உன் வயித்துல குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாவே தெரியும். ஆனா, நீ மேலும், மேலும், மேலும் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த தப்ப வந்து நான் எத்தன நாள் வந்து சகிச்சுட்டு இருக்கிறது? எத்தன நாள் மன்னிச்சு விடுறது? இதுக்கப்புறம் வந்து அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீ கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதே சமயம் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கட்டும். பிரச்சனையே கிடையாது. என்ன தூக்கி ஜெயில்ல கூட போடட்டும். ஆனா, ஒரே ஒரு விஷயம். உன்ன வந்து செக் பண்ணணும் அப்படின்றத மட்டும் வந்து கோர்ட்டுக்கே போனாலுமே கூட வந்து நான் அந்த ஒரு விஷயத்த பேசி, அஞ்சலோட வயித்துல குழந்தை இருக்கா? இல்லையா? அப்படின்றத கவர்மெண்ட் மூலியமா வந்து நான் வந்து இத வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒருவேளை இப்படி போனாலுமே கூட அஞ்சலிக்கு தான் வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதனால இந்த ஒரு பிரச்சனைய அப்பவே வந்து இவ வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியாவ வந்து ஓட்டுவாங்களா? இல்ல இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிய ஓட விரட்டுவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.